தமிழர் தாய்மொழி டெல்லி வரை தொடர்ந்து எதிரொலிக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழர்களின் பண்பாட்டு பெருமையை பறைசாற்றும் கீழடி அகழ்வாய்வுகள் குறித்த அறிவியல் பூர்வமான ஆய்வறிக்கையை மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு புறக்கணித்து திருப்பி அனுப்பியதற்கான எதிர்வினைதான் மதுரை வீரகனூர் சாலையில் திமுக மாணவர் அணியின் மாபெரும் ஆர்ப்பாட்டம் என்று தெரிவித்துள்ளார். கீழடி தமிழர் தாய்மொழி என்ற முழக்கத்துடன் புறநானூற்று வீரர்கள் போல ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டாக உணர்ச்சிக்கு குரல் எழுப்பி தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசின் செவிப்பறை கிழிய செய்திருப்பதை திமுகவின் தலைவர் என்ற முறையிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற வகையிலும் பாராட்டி மகிழ்கிறேன் என்று கூறியுள்ளார். கீழடியில் நடந்த அகழ்வாய்வுகள் தமிழர்களின் நாகரிக தனித்துவமான நாகரிகம் என்பதனையும் தமிழர்களின் பண்பாடு மிகவும் தொன்மையானது என்பதையும் ஆதாரபூர்வமாக மெய்ப்பித்த அகழ்வாய்வாகும். அகழ்வாய்வில் மொத்தம் 5300 பொருள்கள் இதுவரை கிடைத்துள்ளன. இதன் மூலம் சங்ககால தமிழகம் நகர்ப்புற நாகரிகத்தை கொண்டதல்ல என்ற கருத்து தவறானது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். தமிழர் நலனையும் தமிழின் பெருமையையும் காப்பதற்கு திமுக மேற்கொள்ளும் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக நிற்கும் தோழமை கட்சிகளுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன் என்றும், கீழடியிலும் சென்னையிலும் ஒலித்திருப்பது முதல் கட்ட முழக்கம், இது டெல்லி வரை தொடர்ந்து எதிரொலிக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.